அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமசிவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அனைத்து குருமார்களை நமஸ்கரித்து உபாசனை தெய்வம்ங்கிற தலைப்புல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த பாலா உபாசம், ஸ்ரீவித்யா உபாசனை, பாலா உபாசனை, வாராகி உபாசனை எல்லாமே உபாசனை தெய்வங்கள். அப்ப அந்த தெய்வத்தை அடைய உண்டான தன்மை நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். எந்த தெய்வத்தை நம்ம அடையணும், நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் நம்ம எப்படி அடையலாம், எந்த முறையில அடையலாம், எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணா நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிறது நம்ம கண்டறியணும். அதனால அதுக்குண்டான உண்மை நம்ம வளர்த்துக்கணும். அது மாதிரி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஆகவே உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது என்ன, மந்திர தீட்சை அப்படின்னு பேரு. ஒரு மந்திர தீட்சை அப்படின்னு வரும்போது ஒரு குரு முகமாக வாங்கி அந்த மந்திர ஜபம் பண்ணணும். அந்த குருக்கு நம்ம ஒரு காணிக்கை செலுத்தணும். ராமானுஜர் எடுத்துங்க, பல முறை முயற்சி பண்ணார். ராமானுஜர் பல முறை முயற்சி பண்ணி மந்திர தீட்சை கேட்கும் போது பல முறை முயற்சி பண்ணி ஒரு முறை அவனுக்கு கிடைக்கப்பட்டது ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம். அப்ப ஓம் நமோ நாராயண மந்திரம் கிடைச்ச உடனே இது ரகசிய மந்திரம், இது நீ யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது, அந்த உபதேசம் பண்ணா உனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்ல, பாவம் கொடிய பாவம் சேரும் அப்படிங்கிறார். ஆனா குருவுடைய தன்மை மீறி அவர் என்ன செய்யறார், உடனே அவர் என்ன பண்றாரு, உலகத்தை பறைசாத்தணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கோபுரத்துல நின்று அனைத்து ஊர் மக்களை அழைத்து நாராயண மந்திரம் உபதேசம் பண்றாரு. எல்லாரும் ராமநாமம் சொல்ற மாதிரி எல்லாம் நாராயண நாமம் சொல்லுங்க, ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண சொல்லும் போது என்ன ஆகுது, இறைவனு பால் அனைவரும் ஈர்க்கப்படுவீங்க. இது ஒரு மோட்சத்துக்கு உண்டான வழி, மோட்சத்துக்கு உண்டான படிக்கட்டுகள் அப்படி சொல்றார். அப்போ இவ்வளவு சாதுரியமாக இருந்து செயல்பட்ட அந்த சிஷியனை குரு முதல்ல கோபித்து கொண்டாலும் அவர் சொன்ன நல்ல விளக்கத்தை, நல்ல காரியத்துக்கு அதே குரு அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். அதனால அந்த நம்பிகள் சொல்லக்கூடிய தன்மை வரணும் நம்மளுக்கு. அவ குரு முகமா தீட்சை பெற்று மக்களுக்கு அது பதை சாத்தணும். ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஆசிரம வசதி தட்சிணை செலுத்தலாம், காணிக்கை செலுத்துற தப்பே கிடையாது. ஆனா குரு முகமாக இருந்து ஒரு மந்திர தீட்சை வாங்கணும் போது, ஆனா அந்த ஒரு நபருக்கு ஒரு குரு தீட்சை கொடுக்குறான்னா அவங்க கொஞ்சம் அந்த மந்திர சக்தி குறையும். படித்த அளவுக்கு அந்த மந்திர உபதேசம் பண்றாரு அப்படின்னா அந்த மந்திரம் வாங்கி சென்றவர் அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற மாட்டார். அதான் ராமானுஜர் கதை. அப்ப அந்த குரு எவ்வளவு தூரம் மந்திரம் சொல்லியிருந்தா அந்த ராமானுஜருக்கு அந்த சித்தி இருக்கும், சித்தி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரிதான் சரி வித்யா உபாசனையில பாலா மந்திரம் யார் அதிகமா ஜபம் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள்ட்ட போய் மந்திர ஜபம் வாங்கிட்டு முறையாக நீங்க ஜபம் பண்ணணும். நம்ம சும்மா தெரியுது, நெட்ல இருக்குது, மொபைல்ல வருது, யூடியூப்ல இருக்குது சொல்லிட்டு ஓம் மைங்கிலின் சவ் சோக்லிமை, ஓம் மைங்கிலின் சவ் சோக்லிமை, ஓம் மைங்கிலின் சவ் சோக்லிமைங்கிற சொன்னா அது உபாசனை ஆகாது, அது சரி ஆகாது. அது குரு முகமா போய் வாங்கணும், குரு மூலமா தான் போய் வாங்கணும். அப்ப அந்த மந்திர தீட்சை அப்படின்னு வரும்போது தெய்வத்தினுடான தொடர்பு உடையவர்கிட்ட போய் நம்ம வாங்கும் போதுதான் அது நம்மளுக்கு முழுசா படைசாட்டும். அதாவது நம்மளுக்கு உடம்புல ஏறும். அடையோகமா இருந்தாலும் சரி, மந்திர தீட்சையா இருந்தாலும் சரி, ஒரு நபர் ஒருத்தனுக்கு தீட்சை கொடுக்கணும்னா அவர்கிட்ட சக்தி இருக்கணும். அந்த சக்தி இருந்தால் ஒழியே அவனுக்கு அந்த மந்திர தீட்சை சித்திக்காது. இப்போ அவர்கிட்ட 100 மந்திர சக்தி இருக்குன்னா ஒருத்தனுக்கு தான் கொடுக்க முடியும். 99 ஒரு மந்திரம் கொடுத்தா 10 மந்திரம் அவனுக்கு காலி ஆயிடும், செல்லுபடி ஆகாது. குரு முகமா வாங்கின மந்திரம் விரைத்தன்மை கொடுத்துரும். குரு மந்திர தீட்சை பண்றேன்னா குரு பாதி மந்திரம் சிஷியனுக்கு கொடுத்துறாரு, நீ இந்த ஜபம் பண்ணிட்டு வாழணும். அந்த சிஷியன் கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணி அவன் ஜெயிச்சிருவான். குரு குருவாவே இருப்பார் எப்பவுமே. சிஷியன் எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் வரணும், குரு ஆசைப்படணும். அது நிறைய கதைகள் தெரியும் உங்களுக்கு. அதனால இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில ஆர்வம் உள்ளவர்கள் முறையான குருவை அணுகி தீட்சை பெற்று வாழ்க்கையில வெற்றி பெற அன்போடு அரவணைப்போடு பாலகருப்பனுடைய அனுகிரகத்தால் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை.